வணக்கம். இது நிலா கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். திருநெல்வேலி சொதி. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய்யில் பண்ணுறதுனால அரோமா ரொம்ப நல்லாயிருக்கும். அது இல்லாமல் ஃபுல்லாகவே தேங்காய் பாலில் செய்கிறதுனால ரொம்ப ரிச்சாக இருக்கும். நல்ல க்ரீமியாக, பார்க்குறதுக்கு நல்ல டைல்யூட்டாக இருந்தாலுமே சாப்பிட்றதுல ரொம்ப நல்லாயிருக்கும். காரத்துக்கு நம்ம இஞ்சி பச்சை மிளகா 2 மட்டும்தான் சேர்க்குறோம். பத்தாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இது கூடலாம் என்ன கொஞ்சம் நல்ல மிளகு மட்டும் சேர்த்துடுங்க. வேறு எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லை. இதே போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எண்ணெய் விட்டுக்கிடுங்க. தேங்காய் இருந்தால் தேங்காய் யூஸ் பண்ணுங்கள். எண்ணெய் சூடானோடனே கடுகும் ஜீரகமும் தாளிச்சுக்கிடுங்க. கடுகு ஜீரகம் தாளிச்சுடுங்க. நறுக்கின இஞ்சி, பச்சை மிளகாய், கட் பண்ண வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். இது திருநெல்வேலி சொதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ரீலங்கால பண்றது இதுல இருந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இது திருநெல்வேலி சைட்லோட சொதி. கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. வெங்காயம் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கு உடனே ஒரு சிலர் பச்சை மிளகாயும் இஞ்சியும் நசுக்கி போடுவாங்க. நான் கட் பண்ணி போட்டுக்கிறேன். இல்லை கட் பண்ண காய்கறி, கேரட் போடலாம், முருங்கைக்காய் போடலாம், பீன்ஸ், உருளைக்கிழங்கு. நான் இன்னைக்கு பீன்ஸும் உருளைக்கிழங்கு மட்டும் போட்டிருக்கேன். உருளைக்கிழங்கு வேக வச்சு கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் வதங்கட்டும். தேங்காய் பால் ஃபர்ஸ்ட் பால் தனியாக எடுத்துடுங்க. 2வது 3வது பால் ஒன்றா எடுத்துடுங்க. இப்போ 2வது 3வது பாலை உள்ளால விட்டுருவோம். காய்கறி அப்படியே வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டுடலாம். காய்கறி நல்லா வெந்துட்டு சாஃப்டாட்டு 1 கப் பாசிப்பருப்பு வேக வச்சு சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. 1 கப்பு பாசிப்பருப்பை மஞ்சள் தூள் போட்டு ஒரு 2 விசில் விட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்துடும். அதை மசிச்சு இது உள்ள சேர்த்துடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்த்து நல்லா பாசிப்பருப்பும் சேர்த்து நல்லா கொதி வந்துட்டு காய் நல்லா வெந்துட்டு இவ்வளோ தான். ரொம்பலாம் கொதிக்க வைக்க வேண்டாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு 1 கப் அளவுக்கு திக்கான தேங்காய் பால். இது கொதிக்கக்கூடாது. இவ்வளோ தான். நம்மளோட சொதி ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக கருவேப்பிலை தூவிடலாம். இட்லி, ஆப்பம், இடியப்பம், ரைஸ் எல்லாத்துக்கும் சூட் ஆகிறாப்புல ஒரு சொதி. திருநெல்வேலி சொதி ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.